கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த குறும் தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் தியான பகுதி சங்கீதம் 119:49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக வசனம் அல்லது தேவன் கொடுக்கிறதான வார்த்தை இல்லை வாக்குத்தத்தம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். இங்கே தாவீது எழுதுகிறாரு, நீர் என்னை நம்ப பண்ணின. அதாவது ஆண்டவருடைய செயல்களும் கிரியைகளும் இந்த வசனம் இப்படி அது விளக்கம் நமக்கு தருகிறது. அப்படின்னா நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஒரு நெருக்கத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ துவண்டு போயிருக்கிற நேரத்தில் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இப்போது ஆபிரகாம் எடுத்துக்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் பிள்ளை இல்லாத நேரத்தில். நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த சூழ்நிலையை. அப்போ அந்த சூழ்நிலையில் ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் பேரில் நம்மை நம்பிக்கையாக இருக்க பண்ணுகிறவரும் அவர்தான். வாக்கை கொடுக்கிறவரும் அவர்தான், அதன் பேர் நம்மை நம்பிக்கையாக இருக்க பண்ணுகிறவரும் அவர்தான், அதை நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான். இந்த வசனத்தினுடைய ஆழம் இதுதான் நான் புரிந்து கொண்டது. நீர் என்னை நம்ப பண்ணின ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆண்டவர் உம்முடைய வசனத்தை நீர் நம்ப பண்ணினீரே, அதை உங்களது அடியேனுக்காக நீர் நினைத்தருளும் என்று சொல்லி சொல்கிறான். பாருங்கள், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தாவீதுடைய விருப்பமான அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். 1 ராஜாக்கள் 8:15 நான் வாசிக்கிறேன். அதை கட்டி முடித்த பிறகு அவன் செய்கிறதான ஜெபம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு, வாக்கு கொடுக்குறாரு, உன் கர்ப்ப பிறப்பு கட்டுவான்னு சொல்கிறாரு. அந்த வாக்கினால் சொன்னதை, வாக்கை கொடுத்தவர் அதை நம்ப செய்து முடியும் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையும் உறுதியும் கொடுத்து அதை நிறைவேற்றி அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற அருமையான தேவன். பிரியமானவர்கிட்ட இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சூழ்நிலையில் நெருக்கத்தில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில், எப்படி ஆபிரகாம் ஒரு பிள்ளை இல்லாதிருந்த சூழ்நிலையில், ஒரு அடி நிலம் இல்லாதிருந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த வாக்கை ஒருவேளை ஆபிரகாமே மறந்து போன தேவன் அதை நினைப்பூட்டி அதன் பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணி அதோட அதை நிறைவேற்றியும் முடித்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் பாருங்கள், என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே அப்பா உம்முடைய பேரில் என்னை நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். நம்ம லைஃப்பில் கூட ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருப்பார், வாக்கு கொடுத்துருப்பாருன்னா அதை அவர் மறந்து போகிறவர் இல்லை. ஒருவேளை எப்போ நடக்கும், அதன் பேரில் நம்பிக்கையை கூட நம்ம இல்லாமல் சில நேரங்களில் இருக்கக்கூடும். ஆனால் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை அவரே நம்ப பண்ணுகிறவராக இருந்து அதை அவரே நிறைவேற்றி முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாய் செய்து முடிப்பார். ஒரு புதிய பாடல் ஒன்று வந்துச்சு, ஜோசப் ஆல்டன் அவங்க பாடின பாட்டு. இந்த பாடலினுடைய முதல் வரியை மாத்திரம் பாடி என்னுடைய அந்த தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. Praise the Lord. Amen. God bless you.